ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாட்டுக்கோழி பெப்பர் ஃப்ரை செய்யலாமா? சிக்கன் பெப்பர் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கடாய் அடுப்பில் வச்சுப்போம். இதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிட்டு இந்த டைமில் ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு போட்டு நல்லா பொரியட்டும். நம்ம நறுக்கி வச்சுருந்தா சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் ஒரு 10-12 சின்ன வெங்காயம் நறுக்கி எடுத்துட்டேன். இதுக்கு சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக கொடுக்கும். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இப்போ ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதோட பச்சை வாசனை போகணும். கால் ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருந்த நாட்டுக்கோழியை சேர்த்துக்கலாம். நம்ம இன்றைக்கி நாட்டுக்கோழியில் தான் பெப்பர் ஃப்ரை பண்ண போகிறோம். இது வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சு நல்லா வேக விட போகிறோம். இது வெந்துட்டு இருக்க டைமில் இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது நல்லா எண்ணெயிலே வேகட்டும், தண்ணி ஊற்றிடாதீங்க. இது நல்லா குக்கார அளவுக்கு நம்ம மூடி போட்டு வேக வச்சிடலாம். இந்த மசாலா செய்கிறதுக்கு நல்லா கடாயை ஹீட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் பெப்பர் போட்டுக்கிறேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். நீங்கள் ஆயில் எதுவும் சேர்க்காமல் ஃப்ரை பண்ணி இதை பவுட்ரு பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். இது நல்லா ஃப்ரை ஆகிட்டு இப்போ இதை ஆற விட்டு மிக்சியில் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இதில் நம்ம தண்ணி ஊற்றாமலே இந்த எண்ணெயிலே வேக வச்சுருக்கோம். எவ்வளோ சாஃப்டாக இருந்திருக்குன்னு பாருங்கள். ஏன்னா நாட்டுக்கோழி வேக வச்சது கொஞ்சம் டைம் எடுக்கும். நான் மூடி வச்சு வேக வச்சுருந்தேன். இப்போ நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இது கூட ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். அப்போ தான் அந்த மசாலா நல்லா மிக்ஸ் ஆகி வரும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருக்குன்ட்டு. இன்னும் கொஞ்சம் காரமாக இருக்கட்டுன்ட்டு நான் பச்சை மிளகாய் 2 வெட்டி சேர்த்துட்டேன். இதை லைட்டாக ஒரு கிளறி விட்டுடலாம். ஃபைனலாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான், நம்மளோட நாட்டுக்கோழி பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. சாப்பிடணும் போல் தோணுது. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் இந்தமாரி வீட்டில் பெப்பர் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.